பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தான் நம்பியிருந்த எரிகோ மதில் உடைக்கப்பட்டது. மதில்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்போ என்று சொல்லி கொண்டிருந்த அந்த எரிகோ ஜனங்களுடைய வாழ்க்கை சின்னா பின்னமானது. அவர்கள் நம்பியிருந்த அந்த அரணான மதில் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும் என்று இருந்தாங்க. ஆனால் அவைகள் தூள் தூளாய் சரிந்து போனது என்பதை நம்ம யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நம்பியிருக்கிறோம், எதை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்போ, வாழ்க்கையிலே நாம் நம்பியிருப்பது எதை? நம்முடைய சொந்தங்களையா, நம்மளுடைய படிப்பையா, நம்மளுடைய பணக்கார வாழ்க்கையா, நம்மளுடைய சுகபலனா, நம்மளுடைய ஞானமா, அல்லது நம்மளுடைய குடும்பமா? அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பெரிய குடும்பம் என்கிறதுல அவங்க அந்த குடும்பத்தினாலேயே நாங்கள் பாதுகாக்கப்படுறோம். நாங்கள் பெரிய பணக்காரங்க, நாங்கள் பெரிய ஹை ஸ்டாண்டர்டு, அதில் தான் நாங்கள் பாதுகாக்கப்படுறோம், நாங்கள் ரிச்சாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கையில் அதைத்தான் பாதுகாப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு கூட்டம் எங்களுக்குள் இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்ய மனிதர் இருக்கிறார்கள், எங்களை நேசிக்க மனிதர் இருக்கிறார்கள், எங்களை அரவணைக்க மனிதர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பாதுகாப்பையும் அந்த வாழ்க்கைகளையும் அதற்குள்ளே கொண்டு விடுகிறார்கள். பாருங்கள், அப்படித்தான் எரிகோவில் உள்ள ஜனங்களும் எங்களை சுற்றி ஒரு பெரிய மதில் இருக்குதுப்பா, இந்த மதிலை சுற்றி இந்த மதிலை உடைக்கிறதுக்கு யாராலும் முடியாது, நம்ம யாரும் ஒரு பகைஞனும் உள்ளே வர முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது பாருங்கள், இஸ்ரவேலர்கள் வந்து அந்த எரிகோவை துதினாலே உடைக்கிறார்கள். உடைத்து அந்த எரிகோ வழியாய் அந்த எரிகோக்குள்ளே போய் எல்லாவற்றையும் சுட்டரித்து அதை சாம்பலாக்கி போடுகிறார்கள். எரிகோ மக்களுடைய நம்பிக்கை மண்ணோடு மண்ணாய் போனது. எரிகோ மக்களுடைய வாழ்க்கை மண்ணாய் போனது. அந்த எரிகோவை திருப்பி கட்டக்கூடாது என்று சொல்லி யோசுவா சாபமிடுகிறார். அந்த சாபம் நிறைவேறக்கூடிய நிலைமைக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த எரிகோ மேலே எவ்வளவு சாபம் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தேவன் நினைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை வேறே பாதைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர் எரிகோ வழியாகத்தான் போக வேண்டும். எரிகோ மதில் சுட்டரிக்கப்பட வேண்டும், எரிகோ உடைக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருந்தார். காரணம் என்ன என்று சொன்னால் நம்ம 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, அந்த எரிகோ மக்கள் தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய பலன், தன்னுடைய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இருதயம் அவங்களுக்கு வர காரணம் என்னென்னா, அவங்க கட்டி வைத்திருந்த அந்த கோட்டை, அந்த கோட்டையின் மதில் சுவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவைகளாக இருந்தபடினாலே இந்த கோட்டையை தகர்த்து ஒருவனாலும் வர முடியாது என்பதை நம்பியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த கோட்டையிலே விக்கிரக ஆராதனை, அந்த கோட்டையிலே உபச்சாரம், அந்த கோட்டையிலே பாவம், அந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா உலகத்தில் அவ்வளோ பெரிய அந்த தேசத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் அந்த கோட்டையில் தான் நடக்கும். அந்த கோட்டைக்குள்ளே தான் எதிராளிகள், பகைஞர்கள், விபச்சாரிகள், கொலைகாரர்கள் அவ்வளோ பேர் தங்கியிருக்கிற ஒரு இடமாய், அது மாத்திர யுத்தங்கள் நடக்கிற ஒரு இடமாய், மிகவும் ஒரு தேசத்திற்குள்ளே இப்படிப்பட்டது நடக்கிறதை காட்டிலும் அந்த மதிலில் அதிகமாக நடந்திருக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, மரித்து போன ஜனங்களை அந்த கோட்டை சுவருக்குள்ளே நிற்க வைத்தே புதைத்து விடுவார்களாம். அது அந்த கோட்டை மனிதர்களுக்கு கல்லறையாய் மாறிற்று. அப்போ அந்த தேசத்தில் சகல காரியங்களையும் அவங்க செய்வதற்கு அந்த கோட்டையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கோட்டை தான் அவர்களுக்கு எல்லாம். அந்த கோட்டையை சுற்றி தான் அவருடைய வாழ்க்கை. அந்த கோட்டை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொல்லி அவர்கள் நம்பியிருந்தாங்க. ஆனால் அந்த கோட்டைக்குள் நடப்பது அத்தனையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு சாபத்துக்குரிய ஒரு தேசமாய் அந்த எரிகோ அந்த பட்டணம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கன்னா, முதலாவது அவங்க நம்பி இருக்கிறாங்க.
அந்த பாதுகாப்பு எல்லாம் எங்களுக்கு அந்த கோட்டை தான் நம்பியிருக்கிறார்கள். அது சுக்கு நூறாய் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எதை நம்பியிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பியிருக்கிறது எது? நாம் நம்புகிற காரியம் எதனாலே நமக்கு வருகிறது? வசனம் சொல்கிறது, நம்புகிறது அவராலே வரும். எதனாலே வருகிறது என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் கோட்டை, அவர் என் அரண், அவர் எனக்கு அரணான கோட்டை என்று சொல்லி சங்கீதம் பல சங்கீதங்களிலே கர்த்தர் எனக்கு கோட்டை என்று சொல்கிறார். எரேமியா அப்படியாய் சொல்கிறார், யோவேல் அப்படியாய் சொல்கிறார், நாகும் சொல்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்வது கர்த்தரே என் கோட்டை, அவர் அரணான கோட்டை, அவரே எனக்கு துணை என்று சொல்லி கர்த்தரை நம்பிடுறாங்க. அப்போ கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் எனக்கு அடக்கலம், அவர்தான் எனக்கு பலன் என்று சொல்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்படாது. பாருங்கள், மதிலையும் கோட்டைகளையும் மனிதர்களையும் பணக்காரர்களையும் உயர்ந்தவர்களையும் நாம் நம்பி, அவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு, அவங்க தான் நம்ம குடும்பத்தில் எல்லாம் செய்வாங்க என்று சொல்லி நம்ம ஓடி அலைந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே அந்த நம்பிக்கை இடிக்கப்பட்டு போகும். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு வேறு மனிதர்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அவர் நம்மளை அழைத்தது அவரோடு அணைத்து கொள்ளும்படியாய், அவரை நம்பும்படியாய், தேவனாகிய கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பும்படியாய். அவர் மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தது எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் என்பதை நம்ம நம்பும்படியாய், அவர் செங்கடலை பிளந்தது எப்படிப்பட்ட காரியம் என்பதை நம்ம விசுவாசிக்கும்படியாய் தேவன் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். மதில் வேண்டாம். பாருங்கள், மதில் வேண்டாம். எது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்று சொல்லி நம்முடைய இருதயம் சொல்கிறதோ, நம்ம பிள்ளைகளுடைய படிப்போ அல்லது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ அல்லது நம்முடைய கணவனுடைய சம்பாத்தியமோ அல்லது நம்ம வேலை செய்கிற நம்மளுக்கு பென்ஷன் வரும் என்கிற ஒரு காரியமோ, எது நம்முடைய வாழ்க்கையில் மதிலாக இருக்கிறது? ஒன்று வேண்டாம். எதிலையும் நீங்கள் மதிலாக்கி விடாதீர்கள். எதுவும் உங்களுக்கு அரணான கோட்டையாய் நீங்கள் வைத்து விடாதீங்கள். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தரே எங்களுக்கு பலன், அவரே எங்களுக்கு கோட்டை, அவரே எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாழ்வோமானால் ஒரு சத்துருவாலையும் நம் கோட்டையை உடைக்க முடியாது என்பதை நாம் திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மேலே அளவற்ற அன்பு வைங்க. அவருடைய வார்த்தையின் மேலே என்ன நடந்தாலும் எங்கள் அப்பா பார்த்து கொள்வார், என்ன நடந்தாலும் அவர் எனக்கு செய்வார், என்ன நடந்தாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் அவரையே நம்பி இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு. பாருங்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மதில்களிலே அநேக விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனை, பாவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கும்போது, தேவனை அண்டிக் கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் பெருகுமானால் நிச்சயமாய் நம்முடைய மதில்கள் உடைந்து போகும். பாருங்கள், நம்ம ரொம்ப துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது. சின்ன சின்ன பாவம், எந்த காரியத்தையும் நம்ம தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் வரும் திடீரென்று சில காரியங்கள் நம்மளை மிஞ்சி வந்துவிடும். ஆனாலும் நம்முடைய எண்ணமெல்லாம் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டு அவைகள் ஒவ்வொன்றாய் நம்மளை விட்டு நீக்கிவிட செய்ய வேண்டும். எல்லா பாவங்களையும் நம்ம நீக்கிவிட வேண்டும். பாவம் என்று சொன்னால் விபச்சாரம், வேசித்தனம் மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவனுக்கு பிரியமில்லாது இருக்கும்போது நம்முடைய பாதுகாப்பு நம்மளை விட்டு போய்விடும். கர்த்தராகிய தேவன் நமக்கு கோட்டையாய் அரணாய் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கை மூலம் இழந்து போய்விடும். பாவங்களை நம்ம நிச்சயமாய் விட்டு ஒழிக்க வேண்டும். அந்த கோட்டையினாலே வரக்கூடிய பாவங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு கோட்டையாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட சேர்ந்து அவங்க செய்கிற பாவம் இந்த குடும்பத்தை குலைத்துவிடும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பாருங்கள், அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி தான். ஆனால் கணவரை பார்த்தீங்கன்னா சீட்டாட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸு கூட வாழ்கிறது, கிளப்புக்கு போகிறது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பிள்ளைகள் சீட்டாட்டம், கிளப்பு,
சிகரெட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாங்கள் இன்னும் அவங்க சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை அப்படிப்பட்ட பாவம் செய்யும்போது அவருடைய கோட்டை சுவர் இடிந்து போகும். பாருங்கள், அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி நடக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி போகிறது. தேவ பிள்ளைகள் தான், ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பாவமில்லாத ஒரு கோட்டை நம்மை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் அப்படிப்பட்ட காரியம் வைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவங்க மரித்தவங்களெல்லாம் அந்த செவரில் அடைச்சி அதை கல்லறை தோட்டமாய், அந்த கோட்டை தான் அவங்களுக்கு கல்லறை தோட்டம் என்று சொல்லி அதை செய்கிறாங்க. பாருங்கள், தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார். இதை நம்ம பெரிய ஒரு செய்தியாக நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச காரியனால சிறிதாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அந்த கோட்டையில் இருந்தபடினாலே, அது சாபமாய் அந்த கோட்டையில் இருந்தபடினாலே அந்த காரியங்கள் எரிகோ மக்களுக்கு ஒரு சாபமாய் மாறிப்போகிறது. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்று மறைக்க முடியாது. யார் யார் என்ன செய்கிறார் என்பதை அவர் கவனித்து கொண்டிருக்கிற தேவன். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையை தகர்த்தெறிய ஒருவராலும் கூடாதிருக்க வேண்டுமா? நம்ம பாதுகாக்கப்பட வேண்டுமா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அவரே என் கோட்டை என்று அவரை பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக பாவங்களை வெறுத்து, அக்கிரமங்களை வெறுத்து தேவ சமூகத்தில் தேவனே நம்முடைய ஜீவனாய் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புவார். சத்துரு நம்முடைய கோட்டைகளை அழிக்க முடியாது. சத்துரு நம்ம கோட்டைகளை மீறி விட முடியாது. பாருங்கள், நம்மளை சுற்றிலும் தேவன் நம்மளை கோட்டையாய் மதிலாயிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது. சங்கீதத்தில் அநேக காரியங்களிலே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் எரிகோ கோட்டை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது. என்னுடைய பாதுகாப்பெல்லாம் நான் நம்பியிருக்கிற கண்மலை தான், நான் நம்பியிருக்கிற கோட்டை தான். என் குடும்பத்தில் என்ன நடக்கணுமோ அவர் நடத்துவார். என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கணுமோ அவர் நடத்துவார். என்னுடைய ஊழியத்தில் என்ன நடக்கணுமோ அவர் நடத்துவார். அவர்தான் நான் நம்பியிருக்கிற கண்மலை, அவர்தான் நான் சூழ்ந்திருக்கிற கோட்டை, என்னுடைய வாழ்க்கையே அவர்தான் என்று சொல்லி நம்பும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார். நம்ம கேட்குற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா அவர் கூட கிட்டி சேரணும். அவருடைய வார்த்தையில் இன்னும் தைரியப்படணும். பாருங்கள், அவருடைய வார்த்தையில் நம்ம பலப்படணும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த எரிகோவில் எவ்வளோ கொடூரம் நடந்தபடினால தான் யோசுவா பாருங்கள், அந்த எரிகோவில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிகோவில் இருக்கிற ஒரு பொருளையும் நீ தொடக்கூடாது, அது சாபத்துக்கு உள்ளானது. அப்போ எரிகோ மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எரிகோவில் மனிதர்களும் எரிகோவில் உள்ள பொருட்களும் கூட சாபத்துக்கு உள்ளானது என்று சொல்கிறார். அப்போ அந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? தேவன் ஒரு நாள் வருவார், தேவன் ஒரு நாள் நிச்சயமாய் வருவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் மிகவும் கவனத்தோடு தேவ அன்பிலே அவரே நமக்கு எல்லாம் என்று சொல்லி வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய கோட்டையும் நம்மளை அரணும் நம்மளோடு கூட இருக்கும். சத்துரு நம்மளை மேய்ந்து போடாது, பொல்லானங்க நம்மளை மேய்ந்து போட மாட்டான். நாம் அவரோடு கூட நிச்சயமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.